உங்களை பார்த்ததுல இருந்து உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க வரலைன்னா அவங்க உயிரே போயிடும். ஏம்மா என்ன இவ்வளவு சோழைக்கு ஆளாக்கிட்டீங்களே. என்ன தயங்குறீங்க? அரை மணி நேரத்துல நானே உங்களை கொண்டு வந்து விட்டுறேன். வாங்க. அத்தியோட உயிருக்கு ஆபத்துன்னு நின்னுட்டே இருக்கீங்களே, வாங்க. உட்காருங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவனை போய் வாங்கல. என் பேரு சின்னையா இல்லடா. ஐயா ஐயா உங்களை கூப்பிடுறேன். அந்த கார்ல போறவன் அவன் தானே உனக்கு வேணும்? யாரு? மேம் இது உங்க வீட்டுக்கு போற பாதை இல்ல, தவறான பாதையில போயிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, நான் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கேன். ஆக உங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல. அவங்களுக்கு என்ன, அவங்க குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பா அப்ப நான் வரேன். இருங்க இருங்க இருங்க. அம்பாஸ்டர் பாரு, இந்த காருவே நல்லா அடிய தாங்கும். என்னப்பா இது? காரை நிக்குது, ஆளை காணோம். இங்கதான் இன்சார்ஜ் இருப்பாங்க. நீ போய் அந்த பக்கம் தேடு, நான் இந்த பக்கமா தேடுறேன். இனிமையான அந்தி வேலை. பச்சை பட்டு கட்டிருக்கிற பருவ பொண்ணு மாதிரி பசஞ்சோலை. இதையெல்லாம் அனுபவிக்காம ஏன் பறக்குறீங்க? இதுக்காகத்தான் இவ்வளவு போய் சொல்லி அழைச்சு சொன்னீங்களா? ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்காக 1000 பொய்களை சொல்ல லைசன்ஸ் உண்டு. கல்யாணமா? யாருக்கு? எனக்குதான். உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? எனக்கு என்னமா ஆட்சேபனை? மகராசியா நல்லா இருங்க. அப்போ உங்களுக்கு சம்மதம் தான். உங்க கல்யாணத்தை பத்தி எங்க தேமா சம்மதம் கேட்கணும்? மாப்பிள்ளைய கேட்காம வேற யார கேக்குறதா? நான் மாப்பிள்ளையா? நான் உங்க பட்லர்மா. கல்யாணத்துக்கு பிறகு நான் உங்க பட்லர். உங்களை போலவே உங்களுடைய கற்பனை ரொம்ப அழகாத்தான் இருக்கு. அம்மா, ஆசைய ஆரம்பத்திலே கட்டுப்படுத்திக்கணும். இல்லன்னா அப்ப ஏற்ப நிராசையை தாங்கிக் கொள்ளவே முடியாது. இப்படி நீங்க தயங்குற அளவுக்கு எந்த தடையும் இருக்கிறதா எனக்கு தெரியலையே. மேடம், நமக்கு தெரிஞ்சதை விட தெரியாதாமா நீங்க ஆசையை நம்ம 2 பேரோட நிலைமை நினைக்கிறேன். சந்தர்ப்பம் என்ன பொறுத்த வரைக்கும் யாகமே ஏமா நீங்க கூப்பிட்டீங்க? ஆமா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுதான் கேக்குறேன். நாம 2 பேரும் இணைய முடியாததுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? நான் சொல்ல முடியாதான் காரணம். திருமணத்தை பத்தியும் தேனிலவை பத்தியும் வெளியே சொல்ல பெண்கள் தான் வைக்கப்படுவாங்க. ஆண்களுக்கும் அது உண்டுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். விஜய், உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? ஒரு ஊர்ல ஹெவி வெயிட் சாம்பியன் ஒருத்தர் இருந்தாரு. உங்களை போல குஸ்தி பண்ணுவேனே தவிர குடும்பம் பண்ண மாட்டேன்ட்டாரு. அதாவது உங்களை போலவே. அவருக்காக 1000 அழகான பெண்கள் காத்துட்டு இருந்தாங்க. நடக்கலையே. அந்த சாம்பியனுக்கு அத்த மக ஒருத்தி. ஐயே, கருப்புனா கருப்பு, மை கருப்பு, தொட்டு பொட்டு வச்சுக்கலாம் போல. சுத்த ஓல்டு மாடல். பல்லெல்லாம் அழகாதான் இருக்கும். இந்த 2 முன்பல் மட்டும் வாயம் மூடுனா வெளியே எட்டி பார்க்கும். இப்படி இருக்க ஒரு நாள் சாம்பியனுக்கு தலைவலி. இந்த புண்ணியவதி வந்து லேசா தைலத்தை எடுத்து தலையில தடவி விட்டா. அவ்வளவுதான், கண்ணுக்கும் கலாட்டா, கைக்கும் கரண்ட் பாஸ் ஆட்டி சட்டுன்னு அவர் கையை புட்டாரு. படக்கு நீ காலை புடிச்சா சட்டை புட்டனு கட்டார் தாலி. அப்புறம் தாலி. இப்ப அவருக்கு 7-8 பிள்ளைகளை குளிப்பாட்டது தான் ஜோலி. விஜய், ஆண்களோட வைராக்கியம் எல்லாம் இவ்வளவுதான். விஜய் 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 அவனை பார்க்க போறான். குருடன் ஆயிட்டான்ல, அவன்கிட்ட மன்னி சொல்றேன். அவனை தான்
தான் பார்க்க போறேன். அவனுக்கு அண்ணன் அவன். இல்லையா? நீதானே என் அண்ணனை கொன்னவன்? ஆமா, இங்க வர சொன்னவனும் நான் தான். எப்படியெல்லாம் உன் பழியை தீர்த்துக்க முடியுமோ தீர்த்துக்க. ஒரு பாவம் அறியாத என் அண்ணிய விதவையாக்கிட்டியான பாவி. உன்ன நான் தூக்கு மறைக்க போறாலும் சரி, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். எங்க போற? அந்த பெண்ணோட மானத்தை காப்பாற்றணும். என் தடுக்காது. ஏய், தப்பிச்சு ஓடவா பாக்குறேன்? நானா தான் வந்தேன். நிச்சயமா வருவேன். என் வார்த்தை நம்பு. இல்லையா? உங்களை செஞ்சு கேட்டுக்கிறேன். என்ன போக அனுமதிக்க. காலில் விழுந்தாலும் சரி, உன்னை விட மாட்டேன். நான் சொல்றேன் கேளு. சீக்கிரம் வந்தவன். இல்லையா? நீங்க தடுக்காதே. நான் ஒண்ணு முட்டாள் இல்ல, ஒண்ணு ஓட விடுறதுக்கு. இல்லையா? நம் கண் முன்னால ஒரு பெண்ணை பலவந்தமா எடுத்துட்டு போறான். அவன் மானத்தை காப்பாற்ற வேண்டாமா? புரிய என்ன முடியாது. என் கடமை நிறைவேற்றத்தான் நானா அவனை தேடி வந்தேன். அந்த பெண்ணோட மானத்தை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. அதை நான் நிறைவேற்றிடுவேன். என்ன விட விட மாட்டேன். விட மாட்டேன். உயிரோட விட மாட்டேன். இல்லையா? என்ன மனுஷங்க இங்கே இருங்க. அவளை காப்பாற்ற கண்ணுக்கு செலவு பண்ணி தான் பார்த்தான்னு தெரிஞ்சுக்கு. முடிஞ்சதா? காண்பது நீதிக்கு தலைவணங்கு. இத்திரைப்படத்தை